குட் ஈவினிங். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செஷன் 5, அதாவது கன்சியூமர் பிஹேவியரில் செஷன் 1, 2, 3, 4 ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. 5 செஷன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆட்டிடியூட், அதாவது ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் சேஞ்ச் செல்ஃப் கான்செப்ட்னு சொல்லி. அப்போ இந்த ஆட்டிடியூட்னு சொல்கிற விஷயம் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு அதாவது வந்து நாங்கள் அது சொல்கிறது வந்து மனப்பாங்குன்னு சொல்லி சொல்கிறது. அதாவது ஒரு நபர் இருக்கார், அந்த நபர் தன்னுடைய மனப்பாங்கை வந்து எப்படி மாற்றிக்கொள்கிறாரு, ஒரு நபர் தன்னுடைய மனப்பாங்கை வந்து எவ்வாறு மாற்றிக்கொள்றான்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த ஆட்டிடியூட்னு சொல்லி சொல்கிற சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, அப்போ நாங்கள் முதலாவதுக்கு வருவோம். இந்த ஆட்டிடியூட்னு சொல்லி சொன்னா, மனப்பாங்குன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் கற்ற அறிஞ்ச விஷயம். அப்படி இல்லாட்டி ஒரு பொருளுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு, பொருள்னு சொல்லி சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்லலாம், நாங்கள் சாதகமா அப்படி இல்லாட்டி பாதகமா வந்து நாங்கள் அதை பார்க்குற மெத்தட், அப்படி இல்லாட்டி அதை கணிக்கிற விஷயம்னா நாங்கள் எப்படி அதை கவனிக்கிறோம். ஸோ அதைத்தான் வந்து சொல்றது ஆட்டிடியூட்னு சொல்லி சரியா? அப்போ மனப்பான்மைன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் அ லேர்ன்டு ப்ரிடிக்ஷன்னு சொல்லி சொல்லலாம், அதாவது கற்றறிந்த டெண்டசின்னு சொல்லி சொன்னா முட்கணிப்புன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது கற்றறிந்த முட்கணிப்பு, அதாவது இந்த லேர்ன் ப்ரிடிக்ஷன்னு சொல்லி சொல்றது. அப்படி இல்லாட்டி டெண்டசின்னு சொல்லி சொன்னா ஒரு பொருளுக்காக வந்து டெண்டசி டு பிஹேவ் த கன்ஸ்டன்ட்லி ஃபேவரபிளோ அன்ஃபேவரபிள், அதாவது வந்து சாதகமாகவோ பாதகமாகவோ வந்து நாங்கள் அந்த விஷயத்தை வந்து சொல்றது, கவனிக்கிறது, உற்று நோக்குறது தான் வந்து ஆட்டிடியூட்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த ஆட்டிடியூட்னு சொல்கிற விஷயம் நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். அதாவது நேர்மறையான ஆட்டிடியூட்டாக இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நாங்கள் நேர்மறையாகவும் பார்க்கலாம், எதிர்மறையாகவும் பார்க்கலாம். அதாவது நேர்மறையானு சொல்லி சொன்னால் நாங்கள் எனி டைம் சொல்லுது பி பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லி, அதுதான் நேர்மறையான விஷயம். பி நெகட்டிவ் திங்கிங்னா அதை நாங்கள் எதிர்மறையாக பார்க்கறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு விஷயம், அதாவது வந்து என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயும் ஒரு கேர்ளும் கழிச்சு கொண்டு இருக்கான்னு சொல்லி சொன்னா, அது ஒரு 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 தரப்பினர் வந்து அதை வந்து பாசிட்டிவா பார்க்கலாம். ஓகே, அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு தரப்பினர் வந்து நெகட்டிவா பார்க்கறது, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து அந்த பாசிட்டிவும் ஆட்டிடியூட். இதே மாதிரி தான் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ நாங்க படிக்கிறது வந்து பிஸ்னஸ். ஸோ அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற புக்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கலாம், சேவிஸாக இருக்கலாம், அப்படி இல்லை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள ஒருத்தரோட நாங்கள் வந்து கனெக்டிவிட்டி ஆகுற டைமாக இருக்கலாம். ஸோ பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணலாம், நெகட்டிவாகவும் திங்க் பண்ணலாம். அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, நெகட்டிவ், அதாவது என்னது நாங்கள் சொல்றது வந்து என்னதுன்னா சாதகமான மனப்பாங்கு, பாதகமான மனப்பாங்குன்னு சொல்லி. அப்ப நாங்க ஒரு விஷயம் பார்க்குற கோணத்திலையும் பார்க்குற அந்த நபர் தரப்புலையும் தான் அது காணப்படுது. சரியா? அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட். என்னது? ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட். அப்ப பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து முதலாவது பாருங்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, த யுலிட்ரைன் ஃபங்க்ஷன். அதாவது இது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா பயனுள்ள செயற்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன சொல்றது வந்துன்னு சொல்லி சொன்னா பயனுள்ள செயற்பாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. பயனுள்ள செயற்பாடு, அதாவது எக்ஸ்பிளைன் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். அதாவது வந்து நாங்க சொல்லுவோம், இப்ப நாங்க ஒரு விஷயம், இப்ப உதாரணத்துக்கு வந்து அதாவது வந்து வெகுமதி அப்படி இல்லாட்டி தண்டனை வழங்குறது, அதைத்தான் வந்து இது என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா யூட்டிலிட்டேரியன் ஃபங்க்ஷன். அப்ப நாங்க அதாவது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எங்களோட மனப்பாங்கு வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்ப ஏதாவது எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தா நாங்க அவங்களுக்கு வந்து என்னது வெகுமதி வழங்கலாம். வெகுமதி வழங்குற மாதிரி ஒரு நிகழ்வா இருக்கும். இதே நாங்க அதை நெகட்டிவா பார்த்தோம்னா அவருக்கு வந்து தண்டனை வழங்குறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அதாவது அதுதான் யுலிட்டேரியன் ஃபங்க்ஷன், அதாவது பயனுள்ள செயற்பாடுன்னு சொல்லி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ மேனேஜர் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல மேனேஜர் வந்து ஒர்க் பண்றாரு. அப்ப அந்த மேனேஜர் ஒர்க் பண்ணக்குள்ள வந்து அங்க இருக்க எம்ப்ளாயி வந்து நல்லா ஒர்க் பண்றாரு. ஸோ நல்லா ஒர்க் பண்ணக்குள்ள வந்து அவருக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அவருக்கு ரிவார்ட் கொடுக்கலாம், அதாவது வெகுமதி அந்த மாதிரி கொடுக்கறது, ப்ரொமோஷன் அப்படி. ஸோ இதே அவர் வந்து ஒர்க் ஒழுங்கா பண்ணாட்டி அவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னா
பனிஷ்மென்ட் குடுக்கலாம். அதாவது தண்டனை குடுக்கலாம். சரியா? ஸோ அப்ப இதே வந்து இன்னொரு விஷயமா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இப்ப பனிஷ்மென்ட் குடுக்குறது மூலமா வந்து அவர் என்ன செய்வார் சொன்னா, அந்த விஷயத்த வந்து அவர் மாற்றிக்கொள்வாரு. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவருக்கு திரும்ப அவரோட ஆட்டிட்யூட் அவர் ஒழுங்கா வேலை செய்யாத ஆட்டிட்யூட்டோ அப்படி இல்லாட்டி அவர் ஒழுங்கா செயற்படாத அந்த விஷயத்த வந்து சரியா செயற்படுத்துறாரு, சரியா வேலை செய்றாரு, சரியா டைமுக்கு வொர்க் வாராரு அப்படின்னு சொல்லி சொல்ல சந்தர்ப்பத்துல வந்து அது வந்து என்ன நடக்கும்னா, ரிவார்ட்ங்கிற விஷயத்துக்கு கொண்டு போகும். அதுதான் யூட்டிலிட்டேரியன் ஃபங்ஷன்னு சொல்லி. ஸோ அதுக்கான முதல் எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. "ஐ ஸ்கூல் பாய்ஸ் வேர் த கூல் பிராண்ட் ஸோ தே ஃபிட் இன்." அப்ப அதாவது வந்து இப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு ஃபேமிலியரான விஷயமா இருக்குது. எங்களுடைய ஆட்டிட்யூட் வந்து எப்படி இருக்கோ, ஸோ அந்த ஆட்டிட்யூட்க்கு ஏத்த மாரி, ஸோ அத வந்து நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்ஷன். வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்ஷன். அது என்ன வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்ஷன்னு சொல்லி சொல்லும்போது, கன்சியூமர் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட் வென் தே ஆர் சே டு த எஃபெக்ட் த பெர்சன் எம்ப்ளாயி. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது நுகர்வோர் வந்து அதாவது வந்து அந்த குறித்த தரப்பினர், அப்படி இல்ல குறித்த நபர் வந்து ஒரு பொருள வாங்குறாங்க. அதாவது அவர் அல்லது அந்த பொருள அந்த அந்த நபர் அப்படி இல்லாட்டி அந்த தரப்பினர் வந்து பொருள கன்சியூமர் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் வென் தே சே ஓ எஃபெக்ட் த பெர்சன் ஆஸ் இன்டு. அப்ப அவர் அந்த ப்ராடக்ட் அந்த பொருள வாங்கும் பொழுது, அந்த பொருள் வந்து அவளையோ அல்லது அவளையோ வந்து அவளுக்கு தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு தான் பாருங்க, இந்த கன்சியூமர் சப்போஸ் அ reinforce become a place much value on the environmentalism. அப்ப பாருங்க, இப்ப ஒரு பொருள் ஒண்ணு வாங்கக்குள்ள, ஒரு நபர் ஒரு பொருள வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்ஷன்னு சொல்லி சொல்றோம். இது ரொம்ப மதிப்பு மிக்கதான ஒரு செயல்பாடா கருதப்படுது இந்த ஆட்டிட்யூட்ல. அதாவது வந்து ஒரு நபர் ஒரு பொருள வாங்குறார்ன்னா, அந்த வாங்குற பொருள் வந்து சூழலுக்கு மிகவும் நேயமான பொருளா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அது வந்து என்ன சொல்றோம்னா, வேல்யூ எக்ஸ்பென்சிவ் ஃபங்ஷன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்னொரு நபருக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கீல்ஸ்லாம் வந்து பொலித்தீனுக்கு பதிலா என்ன சொன்னாங்கன்னா, துணிப்பை தாருது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அதுதான் வேல்யூ எக்ஸ்பிரசிவ் ஃபங்ஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்து ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்ஷன். ஆட்டிட்யூட் ஆர் ஃபார்ம் டிஃபென்ஸ் அவர் செல்வ்ஸ் இன் இன்டர்னலி டூ பிரிவென்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, வெளிப்புற அச்சுறுத்தல்களை தடுக்க வந்து எங்கள பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு அணுகுமுறைய உருவாக்குறது தான் வந்து இந்த ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்ஷன். அப்ப இந்த ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்ஷனுக்கு பாருங்க, த ஸ்மோக்கர் அதாவது பாருங்க, ஸ்மோக்கர் டிஸ்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் தட் சஜெஸ்ட் தட் ஸ்மோக்கிங் பேட் தே ஆர் ஹெல்த். ஓகே. அப்ப இத என்ன சொல்றாங்க பாருங்க, இப்ப இந்த ஃபங்ஷன் ஆஃப் ஆட்டிட்யூட்ல வந்து இப்ப சிகரெட் பேக் அந்த மாரி எல்லாம் வந்து புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைத்தல் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த வெளிப்புற அச்சுறுத்தல்களை தடுக்க, அதாவது இப்ப எங்களுக்கு நாங்க இப்ப அப்படி ஒரு விஷயம் இப்ப நாங்க இன்ஃபார்ம் பண்ணாம இருந்தா, அது எங்களுக்கு வெளிப்புற சூழல்ல இருந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். எங்கட அந்த ஆட்டிட்யூட்க்கு. அப்ப அந்த நிறுவனத்தின். அப்ப பாருங்க, இப்ப திரைப்படங்கள்லாம் போகும்பொழுது மது உடலுக்கும் என்ன சொல்றது? உடலுக்கும், நாட்டுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த விஷயம் போட்டு அவங்க ஆல்ரெடி என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபங்ஷன் ஆஃப் ஆட்டிட்யூட்ல இந்த ஈகோ டிஃபென்சிவ் ஃபங்ஷன வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கொள்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது ஆட்டிட்யூட் ஆஃப் ஹோம் டிஃபென்சிவ் அவர் செல்ஃப் இன்டர்னலி டூ பிரிவென்ட் த எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ். அதாவது வெளிப்புற அச்சுறுத்தல்களை தடுக்கிறதுக்காக நாங்கள பாதுகாக்கிறதுக்கான அணுகுமுறையை வந்து அவங்க உருவாக்கி கொள்றாங்க. அடுத்தது நாலேட்ஜ் ஃபங்ஷன். திஸ் பிரசன்ட் வென் வி நீட் ஆர்டர், ஸ்ட்ரக்சர் or give meaning since the product is unfamiliar. ஓகே. அப்ப இத என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இது வந்து நாலேட்ஜ் ஃபங்ஷன். அதாவது அறிவு சார்ந்த செயற்பாடு. அதாவது ஒரு பொருள் அறிமுகம் இல்லாம இருக்கும் பொழுது, நாங்க அந்த பொருள வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஆர்டர் செய்யும் பொழுது, அந்த பொருள வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது, அந்த பொருள் சம்பந்தமான சகல விஷயங்கள் வந்து உள்ளடக்கும். இப்போ புதுசா சந்தைக்கு ஒரு பொருள் வந்து சமர்ப்பிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பொருள பற்றியான முழு விபரமும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அங்க உள்ளடக்கப்பட்டது. இதுதான் நாலேட்ஜ் ஃபங்ஷன்னு சொல்லி சொல்றது. சரியா? ஓகே. அப்ப இந்த நாலேட்ஜ் ஃபங்ஷனுக்கான உதாரணம், a consumer is a very loyal Apple product and believe that they are best. Thereby the simplifying the other search effort. ஓகே. அப்ப பாருங்க,
கன்சியூமருக்கு வந்து லோயல். அதாவது லோயல்ன்னு சொல்லி சொன்னா அது விசுவாசமானவர். அந்த Apple ப்ராடக்ட். அதாவது வந்து என்னது Apple ப்ராடக்ட் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற Apple உற்பத்திகள். அதாவது மடிக்கணினியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், iPhoneஆ இருக்கலாம், ப்ரொசஸரா இருக்கலாம். ஸோ அது வந்து அவங்கள்ட்ட அந்த விசுவாசத்தன்மைய அதிகரிக்குது. ஸோ அது சம்மந்தமான நாலேட்ஜ வந்து அவங்க எல்லா விஷயமும் ஏ டூ இசட் வந்து அத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே இந்த பொருள் இது இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. இந்த ஃபங்ஷன் தான் இருக்குதுன்ட்டு சொல்லி. ஸோ இதுகளுக்கான உதாரணங்கள் இதுதான். அப்ப ஃபங்ஷன் ஆஃப் கன்சியூமர் ஆட்டிட்யூட்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க இந்த உதாரணங்கள பயன்படுத்தி தான் நீங்க எழுதணும். சரியா? ஓகே. மத்தது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல வந்து எங்களோட பிராக்டிகலோட போற விஷயங்கள். சரியா? ஸோ நான் இந்த மாரி நெறைய உதாரணங்கள் தந்திருக்கேன். நீங்களும் முடியுமான்னு மட்டும் தேடி ஒரு உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்றது? அப்ப அந்த உதாரணங்கள் வந்து இன்னும் ஃபேமிலியா இருக்கும். கேம்பஸ் ரெக்கார்டிங் கேளுங்க. கேம்பஸ் லெக்சர்ஸ்ல வந்து அவங்க சொல்லும் பொழுது அந்த விஷயங்கள வந்து எக்ஸாம்பிள் கேட்டுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்க்கு கூட எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே. சரி. அப்ப அடுத்ததுக்கு போவோம். ஓகே. அடுத்தது. ஃபார்மேஷன் ஆஃப் த ஆட்டிட்யூட். அதாவது இந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இந்த என்ன சொல்றது? மனப்பாங்கு உருவாகக்கூடிய விதம். மனப்பாங்கு உருவாகக்கூடிய விதம் தான் ஃபார்மேஷன். அது வந்து நெகட்டிவாவும் இருக்கும், பாசிட்டிவாவும் இருக்கும். மனப்பாங்குன்னு சொல்லி சொல்றது வந்து நெகட்டிவாவும் இருக்கும், பாசிட்டிவாவும் இருக்கும். ஓகே. சரி. அப்ப நாங்க இந்த மனப்பாங்கின் வந்து சரியா? அதாவது வந்து இந்த மனப்பாங்குன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, நாங்க வந்து ஒன்று விரும்புற மனநிலைய தான் குறிக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து விரும்புற மனநிலைய தான் குறிக்குது. அப்ப குறித்த ஒரு நிலைமையில, குறித்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எங்கட உணர்வுல ஏற்படுற, எங்கட எண்ணங்கள், எங்கட தாட்ஸ்ல வந்து தான் இந்த ஆட்டிட்யூட்ஸ் வந்து உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு யுத்தம் நடக்கிற டைம்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல நாங்க இருந்தா, எங்கட அந்த டைம் வந்து ஆட்டிட்யூட் வந்து மாறும். ஓகே. ஒண்ணு என்ன ஆட்டிட்யூட்டா இருக்கும்? ஒண்ணு நாங்க வந்து அந்த சண்டையை ஒண்ணு போயிட்டு விலக்குவோம். இல்லாட்டி அப்படி இல்ல நாங்களும் போயிட்டு சண்டை பிடிப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி உருவாகக்கூடிய ஆட்டிட்யூட். சரி. சரிங்க. ஸோ அதே மாரி வந்து இப்ப எங்களுக்கு என்ன சொல்றது? அப்ப ஏதாவது ஒரு சூ சூழல்ல வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து என்ன செய்ய இப்ப ரோட்ல ஹெல்ப் கேட்கிறான்னா, சம்டைம்ஸ் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணாம போவீங்க. அது அந்த டைம்ல உங்களுக்கு அந்த சூழ்நிலை, அந்த உணர்வு, உங்களுக்கு அந்த எண்ணங்கள் அடிப்படையில இப்ப அந்த தோட்ஸின் அடிப்படையில தான் இது உருவாகுது. சரியா? அப்ப இந்த குறித்த ஒரு என்வைரன்மென்ட், குறித்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இந்த உருவாகுற வந்து இத வந்து சாதகமாகவோ, பாதகமாகவோ வந்து எங்களுக்கு கருத்து அதாவது எங்களுக்கு வந்து தெரிவிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்ப சாதகமாகவோ பாதகமாவோ எங்களுக்கு எப்படினாலும் அத தெரிவித்துக் கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே. இப்ப இந்த சாதகமான பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்டா இருக்கக்குள்ள, இப்ப இந்த ஒரு பிசினஸ் என்வைரன்மென்ட் இருக்கு. இப்ப பிசினஸ் என்வைரன்மென்ட்ல கிரீன் புரொடக்ஷன்லாம் இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து எங்கட என்வைரன்மென்ட்க்கு ரொம்ப நல்லோன்னு சொல்லி சொல்லுவீங்க. இதே வந்து அந்த ஆல்கஹால் அந்த மாரியான விஷயங்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய ப்ராடக்ட்டா இருந்தா அது வந்து உங்களோட ஆட்டிட்யூட்ஸ் வந்து நெகட்டிவ் ஆட்டிட்யூட்ஸ் காட்டுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேஷன். ஒரு ஆட்டிட்யூட் வந்து எப்படி உருவாகுதுன்னு சொல்லி சொல்றது. சரியா? அடுத்தது வந்து இந்த ஆட்டிட்யூட் வந்து உருவாகுறதுக்கான சில ரீசன்கள் இருக்கு. அதாவது வந்து ஒன்று இன்ஃபர்மேஷன். அது அவங்க கிடைக்கிற இன்ஃபர்மேஷன பார்த்து அது நாங்க பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனா எடுப்போம். நெகட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதாவது வந்து நாங்க எங்களுக்கு கிடைக்கிற அந்த தகவல்கள வந்து நாங்க என்ன சொல்றேன்னா, அந்த தகவல் வந்து எப்படிப்பட்ட தகவல் எங்களுக்கு கிடைக்குது. ஓகே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, அந்த பிரச்சனை வந்து திரிபடைஞ்சு எங்களுக்கு வரக்குள்ள, அந்த பெர்சன் பிழையானவர்ன்னு சொல்லி வரலாம். சம்டைம்ஸ் இல்லாட்டி அந்த பெர்சன் வந்து சரியானவர்ன்னு சொல்லி வரலாம். வந்து தவறு தகவல் சொல்லக்குள்ள ஆட்டிட்யூட் வந்து என்ன நடக்கும்? நெகட்டிவா இருக்கும். சரியா? ஸோ அந்த மாரி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லப் போனா, இந்த சார் அனுபவம் பிளாஸ்ட் அந்த டைம்ல எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவா வந்து கிடைக்கக்குள்ள ஒரு ஒரு தரப்பினர பத்தி அது வந்து நெகட்டிவ் ஆட்டிட்யூட்டா அவங்கள மாற வழிவகுக்கும். சரி. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இதே மாரி தான் நான் சொன்ன மாரி அந்த
அந்த இப்ப ஏதாவது ஒரு கடையில வந்து சாப்பாடு சரியில்லை அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது, ஏதாவது சாப்பாட்டுல ஏதாவது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்குள்ள வந்து எங்கட ஆட்டிடியூட் வந்து என்ன இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆட்டிடியூட் இன்ஃபர்மேஷன் சொல்ற விஷயம். அடுத்தது தனித்துவம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த தனித்துவம்னு சொல்லணும்னா ஒரு ஒரு நபர்கிட்ட ஏற்பட்ட சூழல், அப்புறம் அவரோட சிச்சுவேஷன் அது சம்மந்தமா வந்து அவர் தனித்துவத்தினால உருவாக்கப்படுது. இந்த தனித்துவம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆட்டிடியூட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா உருவாக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப பர்சனாலிட்டி. இப்ப பர்சனாலிட்டின்னு சொல்லி சொன்னா ஒரு தனிநபர் வந்து தனித்துவமா இருக்காருன்னு சொன்னா, அதாவது பர்சனாலிட்டி அதுல அந்த டேலண்ட் தனித்துவமா ஆட்டிடியூட்டையும் காட்டும், நெகட்டிவ் ஆட்டிடியூட்டையும் காட்டக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து அந்த நபர் வந்து பர்சனாலிட்டியான நபர்ன்னு சொல்லி சொன்னா ஓகே. அவர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டு அந்த சாப்பாடு நல்லா அப்படின்னு சொல்லக்குள்ள அவரோட அந்த தனித்துவம் அந்த பர்சனாலிட்டிக்காக வந்து அந்த பர்சனாலிட்டி தன்மை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அது வந்து பாசிட்டிவான விஷயத்த வந்து திங்க் பண்ண. அதாவது வந்து எங்களோட அந்த சோசியல் என்வாயன்மெண்ட்ல எங்களை சுத்தி இருக்க அந்த என்வாயன்மெண்ட்ல ஒவ்வொரு ஒரு விஷயம் வந்து சொல்லி நாங்க என்ன செய்ய பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழல், நல்ல ஒரு பழக்க வழக்கம், ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு சூழல் பகுதியில இருக்கும். எங்க ஆட்டிடியூட் வந்து எல்லாமே நல்ல பாசிட்டிவான ஆட்டிடியூட்டா இருக்கும். இதே வந்து நாங்க இருக்கிறப்ப அந்த பிளேஸ் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டீசென்சி இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு பிஹேவியர் ஒழுங்கான ஒரு நடத்தை இல்லாம ஒரு கல்ச்சர் இல்லாம ஒரு இடத்துல நாங்க அங்க ஸ்டே பண்ணோம்னா எங்க ஆட்டிடியூட் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டு வரும். அதே மாதிரி தான் அந்த குரூப்ஸ்ன்னு சொல்றது, குழுக்கள்னு சொல்றது. அப்ப நாங்க அதாவது 2க்கு மேற்பட்ட நபர்கள் நாங்க தொடர்பு கொள்ற நபர் வந்து அது வந்து ஒரு நபர்களா இதே வந்து தவறான நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வந்து வரவழைக்கக்கூடியதா இருக்கும். சரி. அடுத்தது வந்து இந்த ப்ரெஜடிஸ்ன்னு சொல்லி சொல்றது, ஜட்ஜ்ன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ன்னு சொல்லி அதாவது வந்து அந்த குற்றமற்ற விதத்துல வந்து அணுகுவதுன்னு சொல்லி சொல்றது. அப்ப நாங்க ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் செய்யக்குள்ள வந்து தவறான விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணலாம், பிழையான விஷயம் அதாவது சரியான விஷயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். சரியான விஷயத்த நாங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னா சரியான விதத்தை அது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். பிரதிபலிப்பா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் போய் அது நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து போயிடும். அடுத்தது வந்து வேல்யூ. சரிங்க. சோ அதாவது வேல்யூ ஒரு தன் நம்பிக்கையுடன் விருப்பமே வந்து செயற்படுறாரு. அப்படி செயற்படக்குள்ள ஒரு நல்ல முறையில செயற்படுறாரா இருந்தா அது வந்து ஆட்டிடியூட்டாவும், தீய முறையில ஆட்டிடியூட்டா இருக்கும். இதுதான் ஃபார்மேஷன் ஆட்டிடியூட்னு சொல்றது. ஓகே. சரி. ட்ரீ ஆட்டிடியூட் மாடல். இந்த ஆட்டிடியூட் 3 இருக்கு. அது என்னதுன்னு சொல்லி சொன்னா கனெக்ஷன், அஃபெக்ட், கோக்னிஷன்னு சொல்லி இருக்கு. கோக்னிஷன்னு சொல்லி இருக்கு. சரி. அப்ப நான் அதுல உங்களுக்கு வந்து இந்த விஷயம் என்னது அது வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். பாருங்க. அப்ப பாருங்க இந்த cognitive components because they give 1 kilometer liter mileage on மைலேஜ்க்கு வந்து அந்த கார் வந்து ரொம்ப நேரம். ஸோ அது வந்து 20 கிலோமீட்டர் லிட்டருக்கு வந்து ஒரு சொல்லி சொல்றாங்க. வந்து அந்த பெட்ரோல் கார் வந்து நல்ல ஒரு சொல்லி நாங்க சொல்றோம். அதுதான் கோக்னிட்டிவ் கம்போனன்ட்ஸ். அஃபெக்டிவ் கம்போனன்ட்ஸ்னு சொல்லி சொன்னா எக்ஸாம்பிள் ஐ லைக் எக்ஸ் பிராண்ட் கார் கிவ் த ப்ளஷர் அண்ட் ப்ரிசீட். எஃபெக்டிவ்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து எனக்கு அந்த கார் வந்து ரொம்ப கார் வந்து அது வந்து தனி மனித தனித்துவம் அதாவது எனக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த கார் கொடுக்குது. உதாரணத்துக்கு பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ அந்த மாதிரியான கார். சரியா? ஸோ அது வந்து அது தனக்கு இன்னொரு தனித்துவமான அடையாளத்தை
சொல்லலாம். ஓகே. ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, material components. I like X brand car because I had the previously owned and drive them, felt comfortable driving the same. ஓகே. பிஹேவியரல் கம்போனன்ட்ஸ்னா பிஹேவியர்னு சொன்னா என்னது? எங்கட நடத்தை. நான் இந்த எக்ஸ்ங்கிற காரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் நான் இதுக்கு முன்னுக்கு அதே மாதிரியான ஒரு காரை பார்க்குறேன். இந்த கார் எனக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு ரொம்ப யூஸ் ஆனது. பிஹேவியல் கம்போனன்ட்ஸ். சரியா? ஸோ இதைத்தான் வந்து நாங்க சொல்றது இந்த ஆட்டிடியூட் மாடலுக்கான உதாரணங்கள். ஸோ சரியா? ஸோ இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க இந்த மாதிரி ஆட்டிடியூட் மாடல்னு சொல்லி சொன்னா மாடலுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் பாருங்க, இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கேன், சாக்லேட். குட் சாக்லேட் இம்ப்ரூவ்ஸ் மை டே. அதாவது அதைத்தான் நாங்க கம்யூனிட்டிவ்னு சொல்லி சொல்றது. அந்த சாக்லேட்னால வந்து எனக்கு வந்து இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகுது. Melting bring me the chemical feeling. ஃபீலிங் சொன்னா எனக்கு ஒரு 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 வித்தியாசமான உணர்ச்சி அனுபவத்தை தருது. அடுத்தது அந்த இன்டர்நேஷன் அப்படி இல்லை, இன்டென்ஷன் அப்படி இல்லாட்டி பிஹேவியர்னு சொல்லி சொல்லலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து சிறு சிறு குறிப்புகளுக்கு எழுத வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஐ எம் ஈட்டிங் சாக்லேட். எனக்கு அந்த சாக்லேட் வந்து நான் இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். அதுதான் இன்டென்ஷன். அப்ப நாங்க அதாவது வந்து நாங்க ஒரு விஷயத்த வந்து ஏற்கனவே செஞ்சதாக்கலாம் செஞ்சு கொண்டு இருக்கிறதா இருக்கா, அதைத்தான் பிஹேவியர்னு சொல்லி சொல்றோம். அது வந்து எங்களுக்கு வந்து இருக்கிற நன்மையை வந்து நாங்க கண்டறியது. எஃபெக்டிவ்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து அது எங்களுக்கு உள ரீதியான ஒரு எளிய தாக்கம். இந்த காக்னிட்டிவ் சொன்னா நாங்க ஒரு பேசிக்கா அந்த நாங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு அடாப்டிவ் சர்வீஸ்ல பார்க்குற ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். எஃபெக்டிவ்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அந்த உள ரீதியா எங்களோட மைண்ட் செட்ல வந்து அந்த எங்களுக்குன்னு சொல்லி அது என்ன ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு ஆகுதுன்னு சொல்லி இந்த இன்டென்ஷன் பிஹேவியர் பாவிச்சிருக்கமா இருக்கும். அப்படி இப்ப நாங்க அதை கரண்ட்ல யூஸ் பண்ணி கொண்டு இருக்கமா இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்றது, the trick component attitude model. The trick component attitude model. சரி. அதுல முதலாவது வந்து இந்த காக்னிட்டிவ் மாடல்னு சொல்லி இருக்கு. முதலாவது காக்னிட்டிவ் மாடல்னு சொல்லி இருக்கு. இந்த காக்னிட்டிவ் மாடல் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு அறிவாற்றல் கூறு. அப்படி அதாவது வந்து ஒரு பொருளின் அம்சம் அப்படி இல்லாட்டி அந்த பொருள் ரீதியான தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த காக்னிட்டிவ் கம்போனன்ட். எக்ஸ்பிளைன் த நாலேஜ், பெர்செப்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட் ஆப்ஜெக்ட். அதாவது நாங்க பார்க்குற விஷயத்துல வந்து எங்களோட அறிவு சார்ந்த, அதாவது வந்து எங்களோட அறிவு ஆற்றல வந்து அந்த எங்களுக்கு அந்த பொருள் பார்த்தோன்னா அந்த பொருள் விளக்கப்படுற அம்சங்கள் என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதைத்தான் வந்து எங்களுக்கு மெயினா முதல் வந்து எங்களோட மைண்ட் செட்க்கு வருது. எங்களோட ஆட்டிடியூட் ஆப்ஜெக்ட் எங்களோட நடையை வந்து எங்களோட நடத்தையில வந்து செல்வாக்கு செலுத்துற முதலாவது வந்து நாங்க அந்த பொருளை பார்த்து எங்களுக்கு வந்து அந்த ஆய்வு சார்ந்த அந்த பொருளை பார்த்தோன்னே எங்களுக்கு அட்டாச் ஆகுற விஷயம். ஓகே. சரி. அடுத்தது வந்து அஃபெக்டிவ் கம்போனன்ட்ஸ். இது வந்து சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, நுகர்வோர் உணர்ச்சியையும் உணர்வுகளையும் வந்து ஒரு அணுகுமுறையா வந்து கருது. அதாவது ஒரு பொருள் வந்து சாதகமானதா, பாதகமானதா, அப்படி இல்லாட்டி நல்லதா, கெட்டதா போன்ற உணர்ச்சிகள் அந்த நுகர்வோட அணுகுமுறையில வந்து அதாவது வந்து நுகர்வோர்ல அணுகுமுறையில வந்து ஒரு பொருளை வந்து எப்படி மதிப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றது தான் வந்து அஃபெக்டிவ் கம்போனன்ட். அப்ப நாங்க சொன்னோம், அந்த கார் வந்து இந்த பிரஸ்டீஜ கூட்டுது. சாக்லேட் வந்து எனக்கு எனக்கு அந்த ஒரு மெல்லிங்கா இருக்கு. எனக்கு ஒரு வேற ஒரு ஃபீல குடுக்குது. ஸோ அதுதான் அஃபெக்டிவ் represent to consumer emotion and feeling as an attitude object. The emotion such as favorable or unfavorable. அந்த எமோஷன் ஒன்று வருதுன்னு சொல்லி அந்த உணர்ச்சி ஒன்று வருதுன்னா அது உங்களுக்கு சாதகமான உணர்ச்சியா இருக்கலாம், பாருங்க. நான் சொல்லுவேன், ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ இது என்ன டேஸ்ட் இல்லை, நான் ஆசையா வாங்கினேன், ட்ரை பண்ணி பார்க்க, பட் டேஸ்ட் அதுதான் அன்ஃபேவரபிள். குட் டோ பேட், அதாவது சரியில்லைன்னு நாங்கள் ரிஜெக்ட். எக்ஸாம்பிள், how consumer rate the attitude of the. அதாவது பாருங்க, இப்ப நாங்க சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஹோட்டல்லையோ ஒரு இதுலயோ போன பிறகு நான் ரிவ்யூ கொடுக்க சொல்லுவோம். பேங்க்ல, இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து அந்த சேவிங்ஸ் முடிய அந்த எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த அஃபெக்டிவ் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான உதாரணங்களை முடியுமான்னு மட்டும் இந்த கொஸ்டின் எல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டு போகலாம்.
அடுத்தது கனெக்டிவ் கம்போனன்ட்ஸ், அப்படி இல்லை பிஹேவியர் கம்போனன்ட்ஸ் சொல்றோம். அதாவது வந்து ஒரு நுகர்வோட மனப்பான்மை, ஒரு பொருளை நோக்கி ஒரு வழியில செயற்படுறது, அப்படி நடந்து கொள்றதுக்கான சாத்தியக்கூறு தான் வந்து இங்க சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு ஒரு நுகர்வோர் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கான ஒரு மனப்பான்மை, ஒரு பிஹேவியர்ல வந்து அங்கே கொண்டு வரான்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் எவ்ரி திங். ஆட்டிடியூட் சேஞ்ச் எவ்ரி திங்னு சொன்னா உண்மை. அதாவது வந்து எங்க மனப்பாங்கு வந்து எல்லா விஷயத்துலையும் மாற்றக்கூடியது. நாங்க சிந்திக்கிறதுல தான் இருக்கு, நாங்க பாக்குறதுல தான் இருக்கு, நாங்க யோசிக்கிறதுல தான் இருக்கு. அந்த ஆட்டிடியூட் மூலமா தான் வந்து இங்க என்ன நடக்கும்னு சொல்றோம், எல்லா விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க, இந்த கனெக்டிவ் கம்போனன்ட். ஸோ இதுக்கான உதாரணங்களை வந்து அப்படி இருக்கு. அடுத்தது ஆல்டரிங் ஆட்டிடியூட், அதாவது அணுகுமுறைகளை வந்து மாற்றுதல். அதாவது ஒரு அணுகுமுறை பொருளை, ஒரு அணுகுமுறையை மாற்ற வந்து சந்தையாளர்கள் வந்து மெயினா 2 உத்திகளை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து இது ஏன் ஆல்டர்னேட்டிவ் ஆட்டிடியூட் சொன்னா, இப்ப நாங்க எங்களோட மனப்பாங்கு, அதாவது எங்களோட மனப்பாங்கு வந்து என்னைக்கு வந்து ஒரு விஷயத்தையும் நோக்கியதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுல வந்து என்ன நடக்கணும், ஒரு ஒரு மனப்பாங்கு சொல்ற விஷயம் வந்து ஒரு விஷயத்தையே நோக்கியதா இருக்காது. எல்லா விஷயத்திலையும், எல்லா விதத்திலையும் வந்து செயல்படும் அந்த மனப்பான்மை சொல்ற விஷயம். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து இப்படி இருக்கக்குள்ள வந்து இதை நாங்க என்ன சொல்றது, என்ன சொல்றது, இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆல்டரிங் ஆட்டிடியூட்னு சொல்லக்குள்ள வந்து 2 மெயினா ஒன்று பார்க்கலாம். சேம் த ஓவரால் இமேஜ் ஆஃப் த ஆப்பரிங். அடுத்தது வந்து ஹைலைட் த ஸ்பெசிபிக் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது சேஞ்ச் இன் த ஓவரால் இமேஜ் ஆஃப் த ஆப்பரிங்னு சொல்லக்குள்ள வந்து வந்து இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒட்டுமொத்த இமேஜே என்ன நடக்கும்னு சொன்னா மாத்தக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது, இந்த சேம் த ஓவரால் இமேஜ் ஆஃப் த ஆஃபரிங்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பொருள் வந்து எங்களுக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப அந்த சேல் போட்டிருக்க பொருளை வந்து நாங்க வந்து 2 விதத்துல பார்க்கலாம். பாசிட்டிவா பார்க்கலாம், நெகட்டிவா பார்க்கலாம். பாசிட்டிவா பார்க்குறேன்னு சொன்னா, ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல லாபம் எங்களுக்கு தராங்க. ஓகே. நெகட்டிவா பார்க்குறேன்னா, ஏன் இந்த பொருள் வந்து பெருசா யாரும் வாங்காத நேரத்துல தான் சேல் போடுறாங்க. அப்படி இல்லாட்டி இந்த பொருள்ல ஏதாவது டேமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆட்டிடியூட் இன்னொரு உதாரணம், இப்போ ஒரு கார் ஒன்று எக்ஸாம்பிள், ஒரு கார் ஒன்று வச்சிருக்கீங்க, நீங்க கற்பனை செஞ்சு கொண்டால் அந்த காரை பற்றி உங்களுக்கான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் தானே, அது வந்து நேர்மறையா, அதாவது வந்து வந்து மாறக்கூடிய சேனல் இருக்கும். ஓகே இந்த கார் வந்து எனக்கு சம்டைம்ஸ் நாங்க சொல்லுவோம், ஐயோ இந்த கார் எல்லாம் எனக்கு செலவு கூட அப்படின்னு. சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், ஓகே இந்த காரால தான் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொள்ள எழுத எல்லாமே செஞ்சு கொள்ள முடியுதுன்னு சொல்லி. இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆட்டிடியூட்ல வந்து சேர்ந்த ஓவரால் இமேஜ் ஆஃப் த ஆப்பரிங். ஸோ அந்த இப்ப நாங்க ஒரு விஷயம் வந்து நாங்க இப்போ பழங்கப்படும் பொழுது, ஒரு விஷயத்த வந்து நாங்க பார்க்கும் பொழுது வந்து, எங்கட வந்து சேர்ந்த ஓவரால் இமேஜ், எங்கட அந்த ஃபுல் மைண்ட் செட் வந்து என்ன நடக்கும், சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கும். ஓகேயா? சரி. அடுத்து பாருங்க, பெரிய பெரிய இதெல்லாம் வைக்கிறாங்க. கேம்பிங் எல்லாம் வச்சு இலவசமா அ இலவசமா கிரீம் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்ப அதுதான் வந்து சேஞ்ச் ஓவரால் இமேஜ் ஆஃப் த ஆப்பரிங். அதாவது அது ஆல்டரேட்டிங் ஆட்டிடியூட்னு கூட நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? சரி. அடுத்து ஹைலைட் தி ஸ்பெசிபிக் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அப்ப அத என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த குறிப்பிட்ட பொருள்ல வந்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மெயினா அதனுடைய அட்ரிபியூட்ஸ், அதாவது அட்ரிபியூட்ஸ்னா அதன் இப்ப நான் படிச்சேன். என்னது? அந்த பண்புகள வந்து அந்த அந்த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது வந்து அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் மெயினா இருக்குதுன்னு சொல்லி அத நாங்க ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இதுதான் ஆல்டரிங் அ ஆட்டிட்யூட்ஸ்ன்னு சொல்லி நாம சொல்றோம். ஓகே. ஸோ நாங்க பாருங்க, ஒரு சில ப்ராடக்ட் இருக்கு. பிரைஸ வந்து ரொம்ப பெருசா போட்டு காட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து நல்லா அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு ஏதாவது செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்டரிங் ஆட்டிட்யூட்ன்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்போ சேஞ்ச் த ஓவரால் இமேஜ் ஆஃப் த ஆப்பரிங். அப்ப அதாவது வந்து நாங்க பார்க்குற விஷயத்த வந்து ஓவராலா வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்கு. ஹைலைட் த ஸ்பெசிஃபிக் போட்னா, தனக்குன்னு காணப்படுகின்ற என்ன சொல்றது? தனக்குன்னு காணப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நாங்க எப்படி அத வந்து ஹைலைட் பண்ணிக்கொள்றோம். எப்படி ஹைலைட்டா நாங்க இன்னொருத்தருக்கு அ பிரசன்ட் பண்றோம். அந்த மாதிரியான விஷயங்கள்.
செல்ஃப் கான்செப்ட். அதாவது செல்ஃப் கான்செப்ட்ன்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா, இது வந்து நம்ம ஒரு சுய கருத்து, அப்படி இல்ல சுயமரியாதை அந்த மாதிரியான விஷயம். அதுல பாருங்க என்னதுன்னா, ஒரு தனிநபரை எண்ணம் அப்படி முழுமையா அவர் வந்து ஒரு பொருளாக குறிப்பிடுறது தான் வந்து என்ன சொன்னா, நாங்க செல்ஃப் கான்செப்ட்ன்னு சொல்றோம். இது யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்த ரோஷன்பர்க் in 1989 the self concept refer totally of the individual thought and feeling having the reference to him and as an objective. என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது என்ன சொல்றது, ஒரு தனிநபர் எண்ணங்கள் அப்படி இல்லாட்டி உணர்வுகளை முழுமையா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, கருதுறதை தான் வந்து நாங்க செல்ஃப் கான்செப்ட்னு சொல்றோம். அப்ப இந்த செல்ஃப் கான்செப்ட்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, செல்ஃப் இமேஜ், அதாவது தனக்குன்னு சொல்லி ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து வளர்த்துக் கொள்ளுது. ஓகே, எனக்கு வந்து நான் வந்து இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கேன், நான் அப்ப இப்படித்தான் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் செல்ஃப் இமேஜ். இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துக்கொண்டாலும் வந்து அந்த பிராண்ட் வந்து எல்லா இடமும் இருக்காது. ஸோ ஒரு சில இடங்கள், இப்போ ஆப்பிள் பிராண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு செல்ஃப் இமேஜா இருக்கு. அடுத்தது வந்து செல்ஃப் எஸ்டீம். அப்ப இந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லக்குள்ள வந்து ஓகே. சுயமரியாதை. அந்த சுயமரியாதைன்ற விஷயம் வந்து வந்து ஒரு கஸ்டமர் வந்து நாங்க ஒருத்தர் கால் பண்றாரு. அப்ப கால் பண்ணக்குள்ள நாங்க சார் ஹவ் ஆர் யூ அப்படி அத நாங்க நாங்க என்ன சொல்றது? அதுதான் வந்து செல்ஃப் எஸ்டீம். அப்போ மக்கள் எதிர்பார்ப்பாங்க, ஓகே, இவர் வந்து இந்த தேவையை நிறைவேற்றக்கூடியவர். இவர் வந்து என்ன வந்து இப்படி பாசிட்டிவா வந்து என்ன கூப்பிடுறாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஸோ அதத்தாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சோசியல் செல்ஃப். அப்ப சோசியல் செல்ஃப்ன்னு சொல்லும் பொழுது வந்து சமூகம். இந்த சோசியல் சோசியல் செல்ஃப்ன்னு சொல்லக்கூட ஓகே. சமூகத்துல வந்து என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க? என்ன பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ அதே மாரி வந்து இப்ப நான் ஒரு பொருள வந்து ஒரு பொருளையோ, சர்வீஸோ நான் பர்ச்சேஸ் பண்றேன். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சோசியல் ரீதியா வந்து அதுதான் சோசியல் செல்ஃப். அவங்க வந்து என்னத்தை சொல்லுவாங்க? ஸோ என்ன மாரி யோசிப்பாங்க? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொன்னா, நாங்க செல்ஃப் கான்செப்ட்குள்ள வர 3 எலிமெண்ட்டா படிச்சிருக்கோம். ஓகே. சரியா? வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல, அதாவது வந்து இப்ப எடுத்துக்காட்டா வந்து நான் ஒரு நல்ல பையன். அப்படி இல்ல நான் ஒரு அன்பான நபர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, இந்த செல்ஃப் கான்செப்ட்ல வந்து இருக்கும். ஓகேயா? இதுதான் வந்து நாங்க விஷன் வந்து நாங்க படிச்ச விஷயம். அப்போ உங்களுக்கு பார்க்கல ஆட்டிடியூட்னா என்னதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆட்டிடியூட் பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 இருக்கு. ஸோ அந்த ப காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் மாடல்ல வந்து அ இந்த மாடல பார்த்து இந்த படத்த எக்ஸாம்பிள், இந்த கார் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது வந்து ஆட்டிட்யூட் வந்து பாசிட்டிவா மாறும், நெகட்டிவா மாறும்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்தது நாங்க இந்த ஆட்டிட்யூட் மாடல் வந்து 3 இருக்கு. காக்னிட்டிவ் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அடுத்தது அஃபெக்டிவ் காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அடுத்தது கினெடிக் காம்போனன்ட்ஸ் சொல்லி இருக்கு. சரியா? ஸோ இந்த 3 ஆட்டிட்யூட்ஸ்க்குமான உதாரணங்கள் வந்து ஆல்ரெடி குடுத்து தான் இருக்கு. ஸோ அத ரிஃபர் பண்ணா ஓகே. சரியா? ஸோ அடுத்தது வந்து நாங்க ஆல்டர்னேட்டிவ் ஆட்டிட்யூட் இது ஓகே. அடுத்தது வந்து ஆல்டரிங் ஆட்டிட்யூட். இந்த ஆல்டரிங் ஆட்டிட்யூட்ல வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, அதாவது சேஞ்ச் ஆஃப் த ஓவரால் இமேஜ் ஆஃப் த போல. அதாவது வந்து வந்து அந்த ஒரு என்ன சொல்றது? அ அப்புற அப்புறப்படுத்துற அந்த மாதிரியான விஷயம் தான் அது. சரியா? இது வந்து சாதகமாவும் இருக்கலாம், பாதகமாவும் இருக்கு. ஸோ எந்த மாரினாலும் சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, செல்ஃப் கான்செப்ட் முடிச்சாச்சு. சம்மரியும் வந்தாச்சு. ஸோ இதோட வந்து
இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு முடியுது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆட்டிடியூட், ஃபார்மேஷன் ஆட்டிடியூட், காக்னிட்டிவ் எஃபெக்டிவ் கம்பெடிட்டிவ் கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட், ஆல்டரிங் ஆட்டிடியூட் அண்ட் செல்ஃப் கன்செப்ட். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் வந்து யூனிட் வந்து நாங்கள் 1 to 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம். ஓகே.